வினாத்தாள் 1. கடின வினாக்கள் 10. தரம் 5 புலமைப் பரிசில் பரீட்சையில் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவதற்கு வினாத்தாள் 1இல் கூடுதல் புள்ளி பெறுவதுதான் முக்கியம். இலங்கை பரீட்சை திணைக்களத்தினால் வெளியிடப்பட்ட பகுப்பாய்வில் கடந்த 2022, 2023 ஆண்டுகளில் வினாத்தாள் 1இல் கூடுதல் புள்ளிகள் கிடைக்கப் பெற்ற மாணவர்களே வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர். அந்த வகையில் 2022 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் 91 முதல் 100 வரை புள்ளிகளுக்கும் இடையில் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 332 ஆகும். இதன் வீதம் 0.10 ஆகும். 2023 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் 91 முதல் 100 வரை புள்ளிகளுக்கும் இடையில் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 350 ஆகும். இதன் வீதம் 0.11 ஆகும். அதேபோல் 2022 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் 81 முதல் 90 வரை புள்ளிகளுக்கும் இடையில் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 4714 ஆகும். இதன் வீதம் 1.43 ஆகும். 2023 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் 81 முதல் 90 வரை புள்ளிகளுக்கும் இடையில் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 4999 ஆகும். இதன் வீதம் 1.50 ஆகும். 2022 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் 71 முதல் 80 வரை புள்ளிகளுக்கும் இடையில் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 18801 ஆகும். இதன் வீதம் 5.70 ஆகும். 2023 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் 71 முதல் 80 வரை புள்ளிகளுக்கும் இடையில் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 21493 ஆகும். இதன் வீதம் 6.46 ஆகும். 2022 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் 61 முதல் 70 வரை புள்ளிகளுக்கும் இடையில் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 42647 ஆகும். இதன் வீதம் 12.94 ஆகும். 2023 ஆண்டு நடைபெற்ற பரீட்சையில் 61 முதல் 70 வரை புள்ளிகளுக்கும் இடையில் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 45330 ஆகும். இதன் வீதம் 39.61 ஆகும். இதன்படி பார்க்கும்போது 2022, 2023 ஆகிய 2 ஆண்டுகளிலும் 61 முதல் 100 வரை புள்ளிகளுக்குமிடையில் பெறும் மாணவர்களே வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்றுள்ளனர். அதாவது 2023 ஆண்டு வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை 50664 ஆகும். இதன் வீதம் 15.22. எனவே பாடசாலை, வலயம், மாகாண மட்ட பரீட்சைகளில் வினாத்தாள் 1இல் 60 புள்ளிகளுக்கு குறையாமலும் வினாத்தாள் 2இல் 80 புள்ளிகளுக்கு மேல் பெறுபவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெறுவதற்கான வாய்ப்புள்ளது. அதாவது வினாத்தாள் 1இல் பெரும்பாலான மாணவர்கள் 60 புள்ளிகளுக்கு குறைவாக பெறுவதால் வெட்டுப்புள்ளியை நெருங்க முடியாதுள்ளது. 2020 ஆண்டிலிருந்து ஒரு வினாவில் 2 அல்லது 3 திறன்களை உள்ளடக்கியதாக வினாக்கள் வருகிறது. 1995 இலிருந்து 2019 ஆண்டு வரை வினாத்தாள் 1 14 திறன்களில் ஒரு வினா, ஒரு திறனை மாத்திரம் கொண்டிருந்தது. 2 வினாப்பத்திரங்களிலும் 140 புள்ளிகளுக்கு மேல் பெறுபவர்கள் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற வைக்க வினாத்தாள் 1இல் கூடுதல் புள்ளி பெற வேண்டும். வினாத்தாள் 2ஐ விட 1 கடினமானது. இந்த காணொளியில் 2022 ஆண்டு இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினால் நடாத்தப்பட்ட பரீட்சையில் வினாத்தாள் 1இல் மிகவும் கடினமான 10 வினாக்களை மாணவர்கள் மிகவும் இடர்பட்ட வினாக்களிலிருந்து தெரிவு செய்துள்ளேன். இந்த கடின வினாக்களை உங்களது பிள்ளைகளுக்கு செயல்முறையூடாக விளக்கமளிக்க வைத்தால் வெட்டுப்புள்ளிக்கு மேல் பெற வைக்கலாம். இனி வினாக்களுக்கான காணொளிக்கு வருவோம். வினா இலக்கம் 31. ஒரு பற்சில்லு சுழலும்போது மற்றைய இரு பற்சில்லுகளும் சுழலத்தக்கதாக இணைக்கப்பட்ட இ, பி, சி என்னும் 3 பற்சில்லுகள் உருவிற்காட்டப்பட்டுள்ளன.
பற்சில்லு பி ஆனது அம்புக்குறியினார் காட்டப்படும் திசையில் சுழலும்போது ஏ சி ஆகிய திசைகள் இடம்பெறும் விடை யாது? பற்சில்லு பி ஆனது அம்புக்குறியினார் காட்டப்படும் திசையில் சுழலும்போது ஏ சி ஆகிய இரு பற்சில்லுகளும் சுழலும் திசைகள் இடம்பெறும் விடை யாது? சரியான விடை மூன்றாவது ஆகும். வினா இலக்கம் 21. உரு ஏயில் உள்ள வடிவத்தில் இருக்கும் தாழ் முறிந்த கோடுகள் வழியே மடிக்கப்பட்டு உரு பியில் உள்ள வடிவத்தைப் பெற்று அது அதில் உள்ள முறிந்த கோடு வழியே வெட்டி துண்டாக்கப்பட்டது. இங்கு கிடைக்கும் துண்டுகளின் எண்ணிக்கை யாது? 1 2 2 1 3 6. சரியான விடை இரண்டாவது ஆகும். வினா இலக்கம் 25. பாட்டிக்கும் பாட்டனுக்கும் 4 மகள்மார் உள்ளனர். அவர்கள் 4வரும் திருமணமாகியுள்ளனர். அந்நான்கு குடும்பங்களிலும் 4 பிள்ளைகள் வீதம் உள்ளனர். அவர்கள் எல்லோரும் உயிர் வாழ்கின்றனர். எனின் இக்குடும்பத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர்? 1 21 2 22 3 26. சரியான விடை மூன்றாவது ஆகும். வினா இலக்கம் 22. ஒரு நிறையில் சங்கருக்கும் முரளிக்குமிடையே 5 பிள்ளைகளும் முரளிக்கும் கண்ணனுக்குமிடையே 8 பிள்ளைகளும் நிற்கின்றனர். சங்கருக்கும் கண்ணனுக்குமிடையே நிற்கத்தக்க பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாதது. 1 2 ஆகும். 2 13 ஆகும். 3 14 ஆகும். சரியான விடை இரண்டாவது ஆகும். வினா இலக்கம் 24. பிள்ளைகளின் குழாம் ஒன்றை 3 வீதமுள்ள குழுக்களாக்கும்போது ஒரு பிள்ளையும் 4 வீதமுள்ள குழுக்களாக்கும்போது 2 பிள்ளைகளும் 5 வீதமுள்ள குழுக்களாக்கும்போது 4 பிள்ளைகளும் எஞ்சியிருக்கின்றனர். இக்குழாம் எத்தனை பிள்ளைகளைக் கொண்டுள்ளது? 1 34 2 64 3 94. சரியான விடை மூன்றாவது ஆகும். வினா இலக்கம் 33. தரப்பட்ட உருக்களை அவதானித்து பொருத்தமான உருக்கள் கொண்ட சரியான விடையை தெரிவு செய்க. சரியான விடை இரண்டாவது ஆகும். வினா இலக்கம் 27. நாம் உணவின்றி கூடுதலான காலத்திற்கு இருக்கத்தக்கதாக இருந்தாலும் நீரின்றி இருக்கத்தக்க காலம் மிகக் குறுகியதாகும். உடலில் நீரின் அளவு குறையும்போது நாம் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவோம். ஒரு நாளுக்கு தேவையான நீரின் அளவை குறித்தவாறு குடிப்பதன் மூலம் உடலின் தொழிற்பாட்டை உகந்தவாறு பேணலாம். இக்கூற்றின் ஒட்டுமொத்தமான கருத்து: 1. உணவிலும் பார்க்க நீர் கூடுதலாக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதாகும். 2. நோய்களிலிருந்து விடுபடுவதற்கு நீர் அவசியம் என்பதாகும். 3. நீரைக் குடித்தல் அத்தியாவசியம் என்பதாகும். சரியான விடை மூன்றாவது ஆகும். வினா இலக்கம் 26. நெய்யறியில் உள்ள பாதைகளில் நீளங்கூடிய பாதை யாது? 1. A இலிருந்து B வரையுள்ள பாதை. 2. C இலிருந்து D வரையுள்ள பாதை. 3. E இலிருந்து F வரையுள்ள பாதை. சரியான விடை முதலாவது ஆகும். வினா இலக்கம் 23. கீழே தரப்பட்டுள்ள ஒரு A இன் நடுவில் இருக்கும் புள்ளி மீது ஒரு B இன் நடுவில் இருக்கும் புள்ளி இருக்குமாறு ஒரு A மீது ஒரு B ஐ வைக்கும்போது கிடைப்பதாக ஒரு மாணவனால் வரையப்பட்ட 3 உருக்கள் C, D, E ஆகியவற்றினால் காட்டப்படுகின்றன. மாணவன் வரைந்த உருக்களிடையே சரியான உருக்கள் 1. C, D ஆகியனவாகும். 2. C, E ஆகியனவாகும். 3. D, E ஆகியனவாகும். சரியான விடை முதலாவது ஆகும். வினா இலக்கம் 34. உருவிற் காட்டப்பட்டுள்ளவாறு E, B, C என்னும் 3 ஒத்த பாத்திரங்களில் நீர் உள்ளது.
இவற்றில் A இலும் பார்க்க B இல் கூடுதலாக உள்ள நீரின் அளவும் B இலும் பார்க்க C இல் கூடுதலாக உள்ள நீரின் அளவும் சமம். A இல் உள்ள நீரின் அளவினதும் C இல் உள்ள நீரின் அளவினதும் மொத்தம் B இல் உள்ள நீரின் அளவின் 2 மடங்கிற்கு 1 குறைவாகும், 2 கூடியதாகும், 3 சமமாகும். சரியான விடை 3வது ஆகும்.